லேயர் ரொம்ப புதுசாக இருக்குது. ஸ்டிக்கர்லாம் இன்னும் ஒட்டினது அப்படியே மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு செம கிளாஸி லுக் கொடுக்குது. மேலே ஒரு லேயர், அந்த கீழே இருக்க ஃப்ரேம் வந்து தனி லேயர் மாதிரி தெரியுது. ரப்பர் டிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கனால ஸ்டேடியத்தோட ஃப்ரிக்ஷன் செம்மையாக ஏற்படுது. கரெக்டாக அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஃப்ளவர் பேட்னு நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அட்டாக்கிங் பவர் செம்மையாக இருக்குங்க. ஓ பஸ்டே பண்ணிட்டான் மாசு. ஓ ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு பேப்ளேடை பற்றி பார்க்க போகிறோம். பேப்ளேட் பெஸ்ட் எவல்யூஷன் சீரீஸில் இருக்க ஒரு பேப்ளேடை பற்றி பார்க்க போகிறோம். இதாங்க அந்த பேப்ளேடு. ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா பேப்ளேட் பெஸ்ட் எவல்யூஷன் சீரீஸில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதோட ஒரிஜினல் கலர் வந்து பச்சை கலரில் இருக்கும். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு கலர் கொடுத்துருவாங்களா, இந்த மாதிரி ஒரு கலரில் தான் இந்த பேப்ளேடே இருக்கும். பட் இந்த லேயர் வந்து ரேண்டம் பூஸ்டர் லேயர் செட்டில் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஐ மீன் கலர் வேரியண்ட்டாக வரும். அதனால தான் இது வந்து ரெட் கலரில் இருக்குது. பட் அனிமே சீரீஸில் க்ரீன் கலர் இந்த ஒரு கலரில் இருக்கும். பட் பார்ட்ஸ் நம்ம போட்டு வச்சிருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் அனிமே சீரீஸில் அந்த பேப்ளேட் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான பார்ட்ஸ் தான் இதில் போட்டு வச்சிருக்கோம். அதனால கலர் வேரியன்ட் தானே தவிர மித்தபடி இந்த பேப்ளேடோட பவர் எப்படி அனிமே சீரீஸில் இருக்குமோ ரியல் லைஃப்பில் இருக்குமோ அதே மாதிரி தான் இதில் இருக்க போகுது. எனிவேஸ் நம்ம ஓவராக பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த பேப்ளேடு பேரையே சொல்லல, திஸ் இஸ் பீட் குங்குலன் குக்குல்கன். ஆமாம், வாயில் நுழைய மாட்டேங்குதுல, எனக்கே நுழைய மாட்டேங்குங்க. பேர் கீழே கொடுக்குறேன், நீங்களே வாசி கண்டுபிடிச்சிங்க. பீட் குக்குல்கன் அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் டைலாக் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். லாடி ட்ரிப். ஸோ கைஸ், இந்த பேப்ளேடை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கிவ்வே வின்னர்ஸை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 10 பேரை செல் பண்ணியிருந்தோம். அதில் 2 பேருக்கு நம்ம ஆல்ரெடி கிவ்வே பண்ணியாச்சு. மிச்சம் இருக்க 8 பேர் நமக்கு மெசேஜ் பண்ணல. அதனால வந்து நான் ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். என்ன ப்ரோ இன்னும் மெசேஜ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த 8 பேரில் 6 பேர் தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த 6 பேருக்கு இங்கே இருக்க பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸை எல்லாமே நம்ம கொரியர் பண்ணியாச்சு. நேற்றே பண்ணியாச்சு. நேற்று நம்ம வீடியோ போடவும் இல்லை. அதுவும் ஒரு ரீசன் தான், இந்த ஒரு கொரியரிங் டைமிங்கு அன்றதுனால நம்ம வீடியோவே பண்ண முடியாத நிலைமையில் ஆயிடுச்சு. எனிவேஸ் அதுலேயும் 2 பேர் பாக்கி இருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா அந்த கிவ்வே கேன்சல் ஆயிடுச்சு. இனி மிச்சம் நம்மக்கிட்ட 12 பேப்ளேட்ஸ் என்னமோ இருக்குது. அந்த பேப்ளேட்ஸை நம்ம அடுத்து வர்ற வீடியோஸில் கிவ்வே பண்ணுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும், அப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த பீட் குக்கு வாயில் வர மாட்டேங்குது, இவனை பற்றி பார்ப்போம். சிவப்பு கலர் மண்டைய. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு எவல்யூஷன் லேயர். அண்ட் இங்கே இருக்க எம்ஜிங்கிற காட் சிப் வந்து மெட்டல் காட் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது இதோடதே கிடையாது, இதுக்கு வேற எது வரும். அண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப நியூவாக இருக்குன்னு சொல்லலாம், ரொம்பவே புதுசுங்க. அண்ட் இது வந்து இடையில நம்ம லான்ச் பண்ணும்போது இந்த டிராகன் கிளா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்டக் ஆகிருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த டிராகன் கிளா வந்து வெளியில் வர மாதிரி இருக்குது. டிராகன் கிளாவா என்னன்னு தெரியல. இந்த பார்த்தீங்களா வெளில வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெளியில் வரும். உங்களுக்கு தெரியும், இது ஒரு கை மாதிரி இருக்கும், விரல் மாதிரி இருக்கும், ஒரு பறவையோட விரல் அந்த மாதிரி, இல்லாட்டி டிராகனோட ஒரு கிளா மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் வராது, இப்போ வெளில வரல பார்த்தீங்களா. இந்த ஒன்ஸ் இந்த டிஸ்க் வந்து மூவ் ஆகி இப்படி வரும், இந்த சென்டருக்கோ எப்படியோ வரும்போது அப்புறமா இது ஆக்டிவேட் ஆகி இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அப்போ சுற்றும் போது இந்த பேப்ளேடை சுற்றி ஒரு எல்லோ கலரில் லைன் ஃபார்ம் ஆயிருக்கும். அது நமக்கு துண்டாவே தெரியுங்க. லேயர் ரொம்பவே புதுசாக இருக்குது. ஸ்டிக்கர்லாம் இன்னும் ஒட்டினது அப்படியே மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு செம கிளாஸி லுக் கொடுக்குது. அண்ட் அந்த பீஸ்டோட உருவம் உங்களுக்கு தெரியுதுங்களா, ப்ளூ கலர் கண்ணு, ஒரு ஓனாய் மனுஷன் மாதிரி இருக்கான். டிராகன் தான், இதுவும் ஒரு வகையான டிராகன் தான் நினைக்கிறேன். எனிவேஸ் அடுத்து டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 7 டிஸ்க் நம்ம ஸ்ப்ரைஸுக்கெலாம் இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கான ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிகான் ஃப்ரேம் இல்லை, யூனிக்கான ஃப்ரேம், வித்தியாசமான ஃப்ரேம், நல்லா இருக்குல்ல. அண்ட் இது வந்து ஒரு அட்டாக் டைப் டிரைவர், செம்மையாக இருக்குது. செம்ம ஒரு அக்ரெசிவ் ஃபோர்ஸை கொடுக்கும். எப்படி நம்ம சைஜ் எக்ஸ்காலிபருக்குலாம் ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்க டிரைவர் தான். ஸோ எனிவேஸ் இவ்வளோ தான் பார்ட்ஸு. இனி நம்ம இதை வச்சு லான்ச்சிங் தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி சுற்றுது அப்படிங்கிறத பார்த்துட்டு சில பேப்ளேட்ஸ் எடுத்து சண்டை போட்டு பார்க்கலாம். ஸ்டெமினா இருக்காது, பட் அட்டாக் பவர் விகரஸாக இருக்குங்க. ஸோ லான்ச் பண்ணிடுவோமா? ஸோ கைஸ், ஸ்டேடியத்தை ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேப்ளேட் கையில் இருக்குது, லான்ச் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ லான்ச்சரை எடுத்துட்டோம், லான்ச் பண்ணிடலாங்க. விகரஸான ஒரு அட்டாக்கிங் பவர் இவங்ககிட்ட இருக்குது. பார்ப்போம். 3, 2, 1. ஃபஸ்ட் டெமோ லான்ச் தான் விட்றேன், அதுக்கப்புறமா சில எவல்யூஷன் பேப்ளேட்ஸ் எடுத்து சண்டை போடுவோம். 3, 2, 1 ரெடி. ஸோ ஒரு அட்டாக் டைப் பேப்ளேட் அப்படிங்கிறதுனால எப்படி நம்ம எக்ஸ்காலிபர்லாம் சுற்றும், வால்டேக்லாம் சுற்றுமோ அது மாதிரி தான் இருக்குது. வேறு பெரிய வித்தியாசங்கள் இல்லை. ஸ்டெமினா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் பேப்ளேட் நல்லா இருக்குங்க. சுற்றும் போது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு லுக்கு தனியாக கொடுக்குது. பட் ரொம்ப ஸ்டெமினா கம்மி.
க்ளோஸ் ரேஞ்சில் பாருங்கள் பெய்ப்ளேட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு டபுள் டக்கர் பெய்ப்ளேட் மாதிரி இருக்குது. மேலே ஒரு லேயர், அந்த கீழே இருக்க ஃப்ரேம் வந்து தனி லேயர் மாதிரி தெரியுது. ஆனால் ஸ்டெமினா தான் இல்லை, சுத்தமாக இல்லை. நினச்சி பார்த்த அளவுக்கு ஸ்டெமினா சுத்தமாக இல்லை. ஹே, ஸ்டாண்டிங் பொசிஷன்ப்பா, ஸ்டாண்டிங் பொசிஷன் கொடுக்குறா. ஸோ வேறு மாதிரி கைஸ். பட் ஸ்டெமினா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த பீட் குக்குல்கன் கூட சண்டை போட நம்ம 3 எவல்யூஷன்லேருந்து பெய்ப்ளேட்ஸ் எடுத்திருக்கோம். ஜெனிசிஸ் வால்ட்ரேக், சேஜ் எக்ஸ்காலிபர் அண்ட் நைட்மேர் லூயினார். ஸோ சண்டை போட்டு பார்த்துடலாம். லான்ச் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஜெனிசிஸ் வால்ட்ரேக்கு 3, 2, 1 அடிச்சு. அட்டாக்கிங் பவர் விகரஸாக இருக்குது. பட் ஸ்டெமினா இல்லாதனால டக்குன்னு கீழே விழுந்துட்டான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்னடா இது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டெமினா இல்லை, அதான் மேட்ரேவும். இதோட ஜெனிசிஸை ஃபஸ்ட் லான்ச் பண்ணுவோமா? 3, 2, 1 அடிச்சு. ஆனால் அட்டாக்கிங் பவர் செம்மையாக இருங்க. ஓ, பஸ்டே பண்ணிட்டான் மாசு. வால்ட்ரேக்கே பஸ்ட்டுங்க, சூப்பர். ஆக்சுவலாக ரப்பர் டிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கனால ஸ்டேடியத்தோட ஃப்ரிக்ஷன் செம்மையாக ஏற்படுது. கரெக்டாக அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஃப்ளவர் பேட்னை நல்லாவே யூஸ் பண்ணுறான். ஜெனிசிஸ் வால்ட்ரேக்கை விட இவன் தான் பக்காவாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம சேஜ் எக்ஸ்காலிபர், இவனும் அட்டாக் தான். லான்ச் பண்ணுவோம். ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கனால தான் ஸ்டெமினாவும் டக்குன்னு போயிடுது. 3, 2, 1 அடி. என்னங்க இதுவும் பஸ்டா? ஹே, இந்த பெய்ப்ளேட் உண்மையிலே மாசுரா. ஐயோ, விகரஸான பயங்கர ஸ்பீடு எடுக்கிறாங்க. இவன் உண்மையிலே செம ஸ்பீடு. ஸ்பீடில் நம்ம யாரை சொல்லுவோம்? அல்டிமேட் வால்ட்ரேக்கு சொல்லுவோம். பட் இவன் அதோட ஸ்பீடாக இருக்கும். அல்டிமேட் வால்ட்ரேக்கோட ஸ்பீட்லாம் கிடையாது. சரி, லான்ச் பண்ணலாம். ஓ, மாஸ் பெஸ்ட் எகெயின், சூப்பர். ஸோ அடுத்து இப்போ நம்ம நைட்மேர் லூயினார். லெஃப்ட் கிட்ட என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இதுவும் அட்டாக் டைப் இப்படி தான். லான்ச் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1 அடி. ஐயோ, என்னடா இது? லூயினாரோ சங்கா எங்க எவல்யூஷன்ல இவன் பவர்ஃபுல்லாக இருப்பானோ? நெல்லு. அடுத்து வர வீடியோஸ்லாம் இந்த எவல்யூஷனுக்கு இவன் எத்தனை பேரை சமாளிப்பா அப்படிங்கிற ஒரு வீடியோவே போடுவோம். எனிவேஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நைட்மேர் லூயினார் வரலாம். ஏய், மறுபடியும் கீழே விழுந்து பஸ்ட் ஆயிடுச்சுங்க. இவன் இங்கிட்டே விழுந்து செத்து போகிறான்டா. டேய், ஒரு அடியிலே ஸ்டேடியம் அவுட் பண்ணுறான்டா இவன். எது சரியில்லைடா. லூயினார் தான் ஜெயிச்சது. ஆனால் யார் பஸ்ட்டு பண்ணுவா? லெஃப்ட்டை அவ்வளோ சீக்கிரம் பஸ்ட் பண்ண முடியாது ரைட்டால். பட் பஸ்ட்டு பண்ணுவானா இவன்? ஓ, ஹெவி ஹிட்டு. தர தட்டிச்சு லூயினாருக்கு. அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. ஒன்ஸ் மோர் லான்ச் பண்ணலாம். ஆனால் நல்லா இருக்குங்க இந்த பெய்ப்ளேட். நான் நினச்சி பார்த்ததை விட இந்த பெய்ப்ளேட் சூப்பராக இருக்குது. பீட் குக்குல்கன். முதல்ல போய் பேர் மாத்திர. பஸ் பண்றா. ஹிட்டு பார்த்தீங்களா? வெறித்தனமான ஹிட்டு கைஸ். உண்மையிலே பங்கம். லூயினாரை பஸ் பண்ண முடியல, பட் டிஃபீட் பண்ணுறான். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சரிசமாக லான்ச் பண்ணுவார் பெய்ப்ளேடை. ஈக்குவலாக கரெக்ட் டைமிங்கில் லான்ச் பண்ணால் தான் இவன் உண்மையிலே பவர்ஃபுல்லாக வர்த்தா அப்படிங்கிறது தெரியும். பட் இது வரைக்கும் சண்டை போடுறதுல பெஸ்ட் மேக்ஸிமம் பேர் பண்ணிட்டான். பட் அடுத்து வர வீடியோஸில் நம்ம கரெக்ட் டைமிங்கில் ஈக்குவலான டைமிங்கில் லான்ச் பண்ணி இவன் உண்மையிலே பவர்ஃபுல்லாக அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். எனிவேஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாளைக்கு நம்ம புது பெய்ப்ளேட் பேட்டில் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ see you on the next video. This is crafted by Dabba Manda. டாடா கைஸ். ரேட்டிங் நமக்கு ரேட்டிங் முக்கியம். இவனுக்கு எவ்வளோ ரேட்டிங் கைஸ் கொடுக்கலாம்? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.